வணக்கம். இது படித்த புத்தகம். கற்றலேன் கேட்டலேன் என்று. நான் உங்கள் வரதன். எந்த தொழில் செஞ்சாலும் அதுல வெற்றி பெற துறவிக்குரிய ஒரு ரகசியம். ஒரு குட்டி கதைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு, "என்னடா இது வாழ்க்கை! ச்சே! என்னடா இப்படியே போயிட்டு இருக்கே!" அப்படின்னு சலிச்சு போயிட்டு ஒரு மனுஷன் இருக்கான். அப்ப எதேர்ச்சியா குளத்துக்கரையில ஒரு துறவிய சந்திக்கிறான். நிக்கும்போது அப்ப அவரு கேட்கிறாரு, "என்னப்பா?" அப்படின்றாரு. "இல்ல சாமி, வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒண்ணும் செய்ய முடியல. எது செஞ்சாலும் ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது." அப்படின்றான். சரிப்பா, அதுக்கு என்ன பண்ணலான்னு? "இல்ல, வாழ்க்கையே வெறுத்து போச்சு சாமி. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்கள்ட்ட ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த துறவி "சரிப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். அத நீ கேட்டுட்டு அப்புறம் நீ முடிவு எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க சாமி" அப்படின்றான். அவர் ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதர் நடந்து போறாரு. அப்ப ஒரு 3, 4 பேர் வரிசையா கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மனிதர் முதல்ல கல் உடைக்கிறவன்ட்ட போயிட்டு, "என்னப்பா எல்லாம் வரிசையா கல் உடைக்கிறீங்களே, எதுக்காக கல் உடைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கிறார். அவனுக்கு எங்க கோவம் வருதுன்னு தெரியல. "யோவ்! ஏதோ வயித்து பொழப்புக்கு நான் ஏதோ பண்ணிட்டு போறேன். என்னய்யா இப்ப இருக்கிற வேகத்துல நீ வேற கல்ல உடைக்கிறேன், நொல்ல உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்பேத்திட்டு இருக்க. போயா அப்படி." அப்படின்னு சொல்லிடுறான். சரி, ஓகே. இவ்வளவு கோவமா பேசுறாரே மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த கொஞ்சம் தூரம் போனோனே அங்க ஒரு கல் உடைக்கிறவர் இருக்காரு. அவர்ட்ட கேட்கிறாரு. அவர் என்ன பண்ணி தொலையறதுன்னு தெரியல. பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்தணும், குடும்பத்த காப்பாத்தணும், வாடகை தரணும், குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும். இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கல் உடைச்சு தானே ஆகணும். உடைப்போம். அப்படின்னு அவரு 2வது கல் உடைக்கிறவர் சொன்னாரு. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொருத்தர் கல் உடைச்சிட்டு இருந்தார். அவர்ட்ட கேட்குறாங்க, "ஏப்பா, என்னாச்சு? எதுக்காக கல் உடைக்கிறீங்க?" அப்படின்னு. அவரு உடனே ஏதோ இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கானாம். அவன் ஏதோ கல்லெல்லாம் உடைக்க சொன்னான். அதுக்காக கல் உடைச்சிட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது? சொன்னா செஞ்சு தானே ஆகணும். அப்பதானே கூலி கிடைக்கும். அப்படின்னு அவரும் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொருத்தர பார்த்து அதே கேள்விய தான் கேட்கிறார். "என்னப்பா, இந்த மாரி கல் உடைச்சிட்டு இருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்?" அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவரு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஸ்மைலா போட்டு, "அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஊர்ல ஒரு பெரிய மனிதர் இங்க ஒரு சத்திரம் கட்டணும்னு சொல்றாரு. அந்த சத்திரம் கட்டுறதுக்காக நாங்க கல் உடைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்கம் காடு பக்கத்துல இருக்கிறதுனால இங்க திருடர்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால நைட்டு தங்கறதுக்கும், பகல்ல பசியாறுறதுக்கும் இந்த சத்திரம் கட்டி தராரு ஒரு பெரிய மனுஷரு. அந்த வேலைப்பாடுல என்னோட ஒரு சின்ன ஒரு பங்களிப்பா நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க." அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரு சொன்ன உடனே, "என்னப்பா, இதுவரையிலும் 3 பேத்துட்ட போய் கேட்டோம். ஒரே கேள்வி தான் கேட்டோம். ஆனா வேற மனநிலையில பதில் சொன்னாங்க. இவரு சொல்றாரே." அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு அந்த பெரிய மனுஷன், "நான் தாங்க. நான் தான் இந்த சத்திரம் கட்டிட்டு இருக்கேன். நீங்க தன்மையா செய்யற தொழில நேசிச்சு ரொம்ப அ தொழிலோட நீங்க நேர்த்தியா செய்றீங்க. அதனால உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க விரும்பி செய்யற தொழில் எப்பயுமே நல்ல முன்னேற்றத்த குடுக்கும். அதனால இதுக்கப்புறம் நான் கட்டுற வீடு, மனை எதா இருந்தாலும் நீங்க தான் அதுக்கு எனக்கு கட்டிக் குடுக்கணும். நீங்க நல்ல உங்களுக்கு நல்ல ஊதியம் போட்டு தரேன். நீங்க வாங்க." அப்படின்னு கையோட கூட்டிட்டு போறார். ஸோ இந்த கதையிலருந்து என்னப்பா தெரியுது? அப்படின்னு அவர கேட்கிறார். அப்ப அந்த மனிதன் சொல்றாப்ல, வாழ்க்கையே வெறுத்து போயிருந்த மனிதன் சொல்றாரு. ஸோ இந்த 4 பேத்துக்கிட்டயுமே கேள்வி ஒண்ணுதான். எதுக்காக கல் உடைக்கிறீங்க? என்ன விஷயம்? அதுதான் கேள்வி. ஆனா 4 பேருமே 4 விதமான பதில்கள சொன்னாங்க. ஏன்னா, முதல்ல சொன்னவரு அவருக்கு அந்த வேல புடிக்கல. அதுல அவரு திருப்தி இல்ல. அதனால அந்த கோவத்த செஞ்சாரு. 2வது செஞ்சவரு என்ன பண்றாருன்னா, குடும்ப சூழ்நிலை. அந்த வேல அவருக்கு பிடிக்கல. ஆனா இருந்தாலும் சம்பாரிச்சு ஆகணும். அந்த அ குடும்பத்தால ஒரு ஒரு டிபெண்டன்சி இருக்கு அப்படின்னு அவரு செய்றாரு. 3வது என்றவரு அவருக்கு தேவை தேவ. பணத்த பூர்த்தி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அப்படி 4வது சாந்தமா பதில் சொன்னவருக்கு, அந்த செய்யற தொழில நேசிச்சு ரொம்ப ஆத்மார்த்தமா இன்வால்வ்மென்ட்டோட செய்றாரு. டெடிகேட்டடா அவரு செய்றாரு. அதனால தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கிற ஒரு வேலைக்கு அவரு புரமோட் ஆயி போறாரு. ஸோ இதுதான் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும், எந்த வேலை செஞ்சாலும் பிடிச்சு, நேசிச்சு செய்யணும். அப்படி நேசிச்சு, பிடிச்சு ஒரு டெடிகேஷன் இல்லாம, இன்வால்வ்மென்ட் இல்லாம செய்யற எந்த ஒரு வேலையும் அது சிறப்பா செயலாகாது அப்படின்னு
அந்த துறவி சொல்றார். இதை புரிந்து கொண்ட அந்த மனிதன் வந்து தன் வேலையில முழு ஈடுபாடையும், டெடிகேஷனையும், இன்வால்வ்மென்ட்டையும் குடுத்து முன்னேறணும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு போறார். ஸோ இந்த மாரி நம்ம எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு முழு இன்வால்வ்மென்ட்டோட டெடிகேட்டடா நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து லவ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளும், புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.